வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் 2 சிறப்பு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சிறப்பு தீர்மானங்களில் வருகின்ற காலகட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எடுக்கும் முடிவே இறுதியானது என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக அரசுக்கு எதிராக நடக்கவிருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டது வரவேற்கத்தக்கது என்று ஒரு சாராரும், முதல்வர் இந்த நிகழ்வை புறக்கணித்திருக்க வேண்டும் என்று மற்றொரு சாராரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதற்கு நடுவில் விருந்து நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் தமிழகத்தில் கவனத்தை திரும்பி பார்க்க வைத்து வருகின்றது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது: தமிழ்நாட்டில் எந்த சூழலிலும் எந்த காலகட்டத்திலும் தலித் ஒருவர் முதலமைச்சராக முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பதும், அதற்கு பதிலளிக்கும் வகையில் பட்டியலின மக்கள் ஆதரவளித்தால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என்றும் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருப்பதும் தமிழக அரசியலில் சூடான விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. சமூக நீதி சார்ந்து இத்தகைய விவாதங்கள் எழுவது வரவேற்கத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம்